பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே புதிய ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். புதிய ஒரு லோகஸ் வார்த்தை இந்த நாளிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மலை பிரசங்கத்துல திரளான ஜனங்களை கூடி வந்திருக்கும் பொழுது அவர் மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். மலையில இருக்கும்போது அவர் ஜனங்களை பார்த்து மலை மேல் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அநேக காரியங்களை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு எப்படி வாழ வேண்டும், ஜனங்கள் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லி பல காரியங்களை பேசும்போது தான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஜனங்களுடைய தேவைகள். ஆகையால் பாருங்க, விசுவாசிகளை பாருங்க, அது ஏன் அப்படி சொன்னார்னா, இன்னைக்கு நல்லா புதுசா பலப்பலன் இருக்கு, நாளைக்கு அது பிடிங்க அடுப்புல போட்டுருவாங்க. அந்த புல்லு அவ்வளோ மகிமையா இருக்குது. அந்த புல்லையை கர்த்தர் உடுத்து வித்தால் உங்களை ஆண்டவர் விட்டுருவாரா? அதனாலதான் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறது, உடுக்கிறது, 3 காரியத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கிடைக்குமா? வேலைக்கு போகாமே கிடைக்குமா? சும்மா இருந்தால் கிடைக்குமா? பாருங்க, நமக்கு இந்த உலகத்தின் காரியங்களுக்காக சோதரம் பாருங்க, எது முக்கியம், எது முக்கியம் இல்லை என்பதை பார்க்கணும். எது முக்கியம், ரொம்ப தேவையான அத்தியாவசிய காரியம் என்ன பாருங்க. சாப்பாடு முக்கியமா, காற்று முக்கியமானு யோசனை பண்ணா காற்று தான் முக்கியம். சோதரம் சுவாசிக்க காற்று இல்லைன்னா செத்துருவாங்க. சாப்பாடு இல்லைன்னா 40 நாள் வரை இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. துணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, சோதரம் உயிரோடு இருப்பாங்க. எது விசேஷம், உடம்பு விசேஷமா, துணி விசேஷமா, ஆகாரம் விசேஷமா, ஜீவன் விசேஷமா? சோதரம் எதுக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? சோ உண்ணவும் உடுக்கவும் பாருங்க, குடிக்கவும், அடுத்த உடுக்கவும், எது செய்வோம் என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, நீங்கள் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. கவலை என்பது வேண்டாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோதரம் பாருங்க, பறவைகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அவர் சொல்றாரு, பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் ஒன்றும் விதைக்கிறது இல்லை, நொறுக்கிறது இல்லை, போறது இல்லை, ட்ரெஸ் எல்லாம் செய்யறது இல்லை, எல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா அவங்க எல்லாம் கவலைப்படாம போயிட்டு இருக்கு. காலை எலும்பு பறந்து போகுது. அந்த பறவைகள் கவலைப்படல. சோதரம் அதே போல அந்த பறவைகளுக்கு கர்த்தர் கொடுத்தா அதுல விசேஷம். இந்த பறவை எல்லாம் இருக்கு, செத்து போயிடும், அவ்வளவுதான். பறவைகளுக்கு எல்லாம் ஆத்மா கிடையாது. அவைகளையே கர்த்தர் அவ்வளவு உடுத்து வைத்தால், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி உங்களை ஜீவ ஆத்மாவை ஆக்கினவர் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? ஆனா அவன் தான், அந்த மனுஷன் தான் என்ன செய்யறான், ரொம்ப கவலைப்படுறான். கவலை. எந்த மனுஷனை போய் பாருங்க, கவலை. பிறந்த குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா சாக போற களம் வரலும் கவலை தான் இருக்கு. அதை குறித்து இதை குறித்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படுவாங்க. ஆனா ஆண்டு என்ன சொல்ல, இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அந்த மலை பிரசங்கத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் போதனை பண்ணி கொண்டிருந்தார். அநேக காரியங்களை குறித்து, உலகத்தின் தத்துவங்களை குறித்து பேசி கொண்டிருந்தார். சோதரம் ஆனா மிக முக்கியமான இந்த ஜனங்களை ஏன் அவரை பின்பற்றி போனார்கள் பாருங்க. ஒரு கூட்டம் மக்கள் போறாங்க, இயேசுகிட்ட போனா நமக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்னு போறாங்க. இன்னும் பாருங்க, ஒரு கூட்டம் மக்கள் இயேசுகிட்ட போனா நோய்கள் எல்லாம் குணமாக்கிடுவாருன்னு போறாங்க. இன்னும் இயேசுகிட்ட போனோம்னா நமக்கு துணி எல்லாம் கொடுப்பாரு, நல்ல காரியங்களெல்லாம் செய்வாரு, அவரை பின்பற்றினால் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு போனாலும் அவர் சொல்றாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. பாருங்க, இதெல்லாம் நீ வந்தது உண்மைதான், ஆனா இதை காட்டிலும் முக்கியமானது ஒண்ணு இருக்குது. எது தெரியுமா? நீ மேல பரலோகத்தை ஆண்டவரை தேடும், செல்ல ஆட்டோமேட்டிக்கலா வரும். சரி, வேலையை தேடு, மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொன்னது போல எது முக்கியமோ அது முக்கியத்துவம் கொடுக்கணும். சும்மா தேவையில்லாததெல்லாம் கவலைப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு அநேகர் துக்கத்திலும், துயரத்திலும், நோயிலும், வறுமையிலும் இருக்கிறார்கள். அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றி அன்பந்தோட பிள்ளைகளே, என்னுடைய ஜனங்களை நீங்க கவலைப்படாதீங்க. துணி ஆகாரத்துக்காக குடிக்கிறது என்ன குடிப்போம் பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். பார்த்துருக்கீங்களா? அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை. அவங்க எந்த வேலையும் செய்யலைன்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயம் செய்யல. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? தண்ணி இல்லை, என்ன பண்ணிருப்பாங்க? நடந்து வந்த இடம் வனாந்தரம்.
மலைகள் உள்ள இடம், வனாந்திரம், எங்க பார்த்தாலும் தரிசு நிலமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. சோத்திரம். அந்த இடத்துல எப்படி எப்படி இவர் நடந்து வந்தாங்க, எப்படி தண்ணி குடிச்சாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். சோத்திரம். பாருங்க, மன்னாவே கொடுத்தார், அவர்களை காப்பாற்றினார், அவளுக்கு நீர் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாரு. சோத்திரம். கொடுத்து வந்தாரா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அதைத்தான் செய்வாரா. அது இல்லையே இது இல்லை என்று கவலைப்படாதீர்கள். எது இல்லையோ அதை குறித்து கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அநேகர் ஆண்டவர் தூரம், ஐயோ எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு அவர்கள் தூரமா இருக்க ஜெபம் பண்ணக்கு டைம் வராது, கேட்கறதுக்கு இஷ்டம் வராது. ஏன்னா ஒன்றும் இல்லை, என்ன கேட்கறது. எது இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷ நிறைவாகும்படி கர்த்தர் கொடுப்பார். ஆனால் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. பறவைகளை பார்த்து சந்தோஷமா இருக்கு. பூக்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், எவ்வளவு மகிமையாய் ஆண்டு கொடுத்து வைத்திருக்கார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில செய்வார். நீ கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வேலையை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கல்யாணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை கல்யாணத்துக்கு பணம் இல்லையே சொல்லி கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் அதின் காலத்திலே கரெக்டா கொடுப்பார். நீ கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கணும். ஸோ அதால முக்கியம். கர்த்தரை மட்டும் நீ தேடணும். சும்மா இஷ்டம் போல் நடந்துட்டு கர்த்தர் கொடுப்பாருன்னு போனா கிடைக்காது. கர்த்தரை மட்டும், ஆண்டவரே நீ செய்வீர் என்று நம்பி இருக்கிறேன், நம்பிக்கை ஆகிட்ட கொடுங்க. சோதரம். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தா, அப்பா அம்மா இருந்தால் குழந்தைங்களுக்கு பயமே வராது. எல்லா அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. அவ்வளவு தைரியம், அப்பா அம்மா நம்மளை பாதுகாப்பாங்க. அதே போலதான் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் மேல உங்களுடைய பாரத்தை வச்சுட்டீங்கன்னா நீங்க மற்ற குறித்து கவலைப்படவே மாட்டீர்கள். இந்த காலை வேளையிலே சொல்லுங்க, நீங்க எதை தூக்கத்து கவலைப்பட்டு இருக்கீங்க, இதை எல்லாரும் தூக்கி போட்டு கர்த்தருக்காக உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. கல்யாண விஷயத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்னைக்கு மனம் உடைஞ்சு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தூக்கி எடுத்து உங்களை கரங்களில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் ஆசீர்வாதமே எல்லாவற்றையும் கொடுக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் இந்த காலை வழி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை குறித்து இனிமேல் கவலைப்பட மாட்டேன். கதையின் பாரத்தை எல்லாம் உண்மையில் வைக்கிறேன். ஆண்டவரே இந்த தேவையெல்லாம் நீ சந்திங்கப்பா. இன்னும் சாப்பாட்டுக்காகவோ தண்ணிக்காகவோ உடைக்காகவோ மற்ற எந்ததுக்கான கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி காலையில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார், உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். உங்கள் துக்கம் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற ஆண்டவர். இந்த காலையில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் வசனம் சொல்லப்பட்ட போல பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்களுடைய இந்த உலக காரியத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆனா கர்த்தரை மட்டும் தேடுங்க, எல்லா கர்த்தர் சேர்த்து கொடுப்பார். அருமையான தேடு பிள்ளைகளே, நீங்க இத்தனை நாளும் கவலைப்பட்டு எதையும் நம்ம கொண்டு போகிறது இல்லை. கவலைப்பட்டனாலும் எதுவும் நடக்கவே செய்யாது. கவலைப்பட்டுனா உடம்பு தான் காலியாகும், உடம்பு தான் நோயாகும். ஆனால் கவலையை விட்டு விடுங்கள், கர்த்தர்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். காலையிலே நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம். கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலையில தொட்டு ஆசீர்வதியும். எல்லா கவலைகள் மாறட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஊனுக்காக, உடைக்காக, சாப்பாட்டுக்காக, உலக பொருளுக்காக கவலைப்படுறதை விட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றும். ஆசீர்வதி. தேவையெல்லாம் சந்திக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறார்கள். துதிகரணமையும் உமக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்ததாமே சொன்ன வார்த்தையின்படி கவலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் வாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தொடர்ந்து இன்னொரு லோகஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திக்குவார்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.